அனைவருக்கும் வணக்கம். அனைத்து சிவசொந்தங்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்த்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம அம்பாசமுத்திரத்தில் 700 ஆண்டுகளுக்கு மேலே உள்ள ஒரு மிகவும் பழமை வாய்ந்த சிவன் கோவில். இந்த சிவன் கோவில் பார்த்திங்கன்னா உள்ள சுவாமி இல்லை, அம்பானும் இல்லை. கோவில் வந்து பார்த்திங்கன்னா செடி மரங்கள்லாம் வளர்ந்து கோயிலே மறைச்சிருக்கு. நம்ம அடியார்கள் வந்து அம்பாசமுத்திரம் அடியார் நினைக்கிறேன், அவங்க வந்து எங்கள் திருநெல்வேலி அடியார்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நம்ம திருநெல்வேலி அடியார் ரொம்ப ஆசைப்பட்டாங்க, கண்டிப்பாக அந்த கோயிலை வெளியே கொண்டு வரணும்னு. அதன்படி நாங்கள் வந்து உலரப்பணி செய்ய வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ செடின்னு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த செடியை ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், 2 கோபுரத்தையும் நீங்கள் நேரில் பார்க்கலாம். நாங்களே நேரில் பார்க்கும்போது எங்களுக்கு உடம்புலாம் புல்லரிச்சிட்டு. நாங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு நிறைய அடியார்கள் வந்து இங்கே வந்திருக்காங்க. உலரப்பணிக்கு ஆள் வேணும் அப்படின்னு போட்டிருந்தேன். நிறைய அடியார் இங்கே நேரில் வந்திருக்காங்க. ஆனால் இடம் தெரியாமல் இங்கே பக்கத்தில் சஜிட்டு போயிட்டாங்களாம். அவங்களுக்கு கொஞ்சம் என்னோடய சார்பாக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஃபோன் நம்பர் கொடுக்காம விட்டேன். ஏன்னா அவங்க ஆசையோடு வந்திருக்காங்க, உலரப்பணி செய்யணும்னு ஆசையோடு வந்திருக்காங்க. அடுத்த வாரம் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வாங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, நம்ம அம்பாசமுத்திரத்தில் இருந்தும் நிறைய அடியார்கள் வந்து உலரப்பணி செய்ய வந்திருந்தாங்க. அவங்க எல்லாமே இந்த கீழே தான் நிற்கிறாங்க. இந்த பாருங்கள், அவங்களும் நல்லா பரவாயில்ல, பணி நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நல்லா வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு காலையிலேருந்து பார்த்திங்கன்னா காலையில் அவங்களாம் 7 மணிக்கு வந்துட்டாங்க. வந்த எல்லா அடியாருக்குமே பார்த்திங்கன்னா காஃபி, டீ, சர்பத்து எல்லாமே நல்லா பரவாயில்ல வயிறார கொடுத்துருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, மதியம் வந்து அனைத்து அடியார்களுக்குமே பார்த்திங்கன்னா உணவு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சிவா, அவங்கள நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்லணும். அவங்க பேர் வந்து ஸ்ரீகாந்த் சிவா. அவங்க எல்லாத்துக்குமே நம்ம ஒரு நன்றி சொல்லணும், வாழ்த்துக்களை கண்டிப்பாக சொல்லணும். இங்கே பார்த்திங்கன்னா அந்த கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் கோயிலுக்கு பின்னாடி வந்துவிட்டோம். ஒரு காலத்தில் இந்த கோயில் எப்படி வாழ்ந்ததுன்னு நம்மளே நினச்சி பார்க்க முடியாது, அப்படி வாழ்ந்துருக்கோம். இதை நம்ம மறுபடியும் இந்த கோயிலை வாழ வைக்கணும். அது நம்ம அடியார் நினச்சா மட்டும் தான் முடியும். இந்த வீடியோ வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கோவிலை வாழ வைக்கிறதுக்கு நமக்கு அது ஒரு இதாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க, ஷேர் பண்ணுறதாரு விட்டுறாங்க. இந்த கோயில் நல்லா புதுப்பிச்சு நாங்கள் பூஜைலாம் நடத்தும்போது நாங்கள் சொல்கிறோம், கண்டிப்பாக வீடியோ போடுறோம். இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க. இங்கே பாருங்கள், கோபுரம் வெளியே வந்துட்டு, இது சிவபெருமான கோவில், இது அம்பாள் கோவில். இது காண கிடைக்காத காட்சி. மரம் செடி அவ்வளோத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம அடியார் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, மதிய உணவு வந்து நம்ம அடியார் வாங்கி கொடுத்தாங்கன்னு. இந்த பாருங்கள், அறுசுவையான உணவு. உண்மையிலுமே அவங்களுக்கு வந்து நம்ம மனசார வாழ்த்து சொல்லணும். ஆமாம், ஏன்னா எல்லா அடியார்களுக்குமே அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்களோட செலவில் அவங்க ஒருத்தர் மட்டும் சேர்ந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அப்புறம் மிச்சம் வந்து நம்ம ஆஞ்சநேயருக்கும் வச்சோம். ஆஞ்சநேயர் வந்து அழகாக சாப்பிட்டுச்சு. பாயசம் கொடுத்தோம், பாயசம் குடிச்சிச்சு சூப்பராக. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, எல்லா அடியாருமே உலரப்பணியை முடிச்சுட்டு நம்ம கோயிலில் வந்து வாத்தியம் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. சுவாமி இல்லை, அம்பாலும் இல்லை, இருந்தாலும் அவங்க வந்து ஆசைப்பட்டது நிறைவேறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாத்தியத்தோடு வரும், சூப்பராக இருக்கும். அவங்க வாத்தியம் முழங்கியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த கோவிலில் சிவபெருமானும் அம்பாலும் வந்து உட்காருவாங்க. அது நடந்தே தீரும். நமச்சிவாயம். கோயில் நல்லபடியாக உருவாகி அந்த கோயில் சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்க.